டாக்டர் பால்தனகரன் சார், இந்த போப்பாண்ட ஒரு பதவியின் இன்றைய ஒரு உலக சூழ்நிலையில், ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில், போர் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகள் உள்ள காலகட்டத்தில் இந்த போப்பாண்டவர் பதவியின் அந்த பொறுப்பின் இந்த முக்கியத்துவம் என்பது என்ன? ஏனென்றால் ஒரு 100 கோடி மக்களை கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டுகளாக அது ஒரு வழிகாட்டும் ஒரு திருச்சபை, அந்த வாட்டிக்கன் திருச்சபையானது. இந்த பதவி, அந்த பொறுப்பு, அந்த பதவிக்கு பல்வேறு வரலாற்று பின்னணிகள் மற்றும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள், பல 1000 அதாவது ஆண்டுகளை கடந்து வந்த இந்த 1300 ஆண்டுகால வரலாறுடைய அந்த போப்பாண்டவர் பதவியோட அந்த முக்கியத்துவத்தை நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. போப்பாண்டவருடைய பதவி ஒரு ஆர்னமெண்டல் பதவி மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கே அது ஒரு அடையாளம். கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த வேட்டிக்கன் ஒரு நகரமாக மட்டுமல்ல, அது ஒரு ஸ்டேட்டாக விளங்கி வருகிறது. ஆகவே கிறிஸ்தவ மக்களுடைய அடிப்படை உரிமைகளை உலகத்திலே எல்லா தேசங்களும் கடைபிடித்து கிறிஸ்தவர்களை அவர்களை அந்த தேசத்தின் பிரஜைகளாக எண்ணி அவர்களுடைய சேவைக்கு ஒரு தடங்கல் இல்லாமல் எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவர்கள் பராமரிப்பதை அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும்படியாக வழி செய்வதற்கு போப் ஆண்டவருடைய பதவி மிகவும் முக்கியமான பதவி. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லா தேசங்களுக்கும் செல்ல வேண்டும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். ஆகவே தேசங்களை திறந்து வைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கும்படியாக அவருடைய துக்கங்களை, இன்னல்களை எல்லாம் சேவையின் மூலமாக சந்திக்கும்படியாக வழி செய்ய வைப்பது போப்பாண்டவருடைய பதவியின் முக்கிய நோக்கம். ஆகவே அதற்கு சரியான ஒரு தலைவர் வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவம் என்பது பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமம் இவைகளை கடைபிடிக்கும் காரியம். ஆகவே தேசங்களில் அநீதி உண்டாகும் பொழுது அதற்கு குரலை எழுப்பி தேசத்தின் தலைவர்களை வழிநடத்தும் ஒரு முக்கிய பொறுப்பு அந்த பொறுப்பு. டாக்டர் பால்தனகரன் சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. அந்த போப் பிரான்சிஸ் அவருடைய அந்த நினைவுகளை நீங்க அந்த கைதிகளை விடுவிப்பது மற்றும் இந்த பாலஸ்தீன, இந்த காசா அந்த மக்களிடையே இஸ்ரேலிடையே ஏற்பட்டுள்ள அந்த போர் பதட்டத்தை தணிப்பது, சற்று சில மாதங்களுக்கு முன்பு கூட அந்த உக்ரைன், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான அந்த போரை நீக்க வேண்டும் என்று எப்பொழுதும் உலக அமைதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு குரல் ஒன்று இன்று அமைதியாகிவிட்ட சூழ்நிலையில் அந்த பணியின் தொடர்ச்சியானது எவ்வாறு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? போப்பாண்டவரோட அந்த லட்சியங்களை எதை முன்னெடுத்து செல்லணும் மக்கள் அப்படிங்கறது எதை நினைக்கிறீங்க சார்? இந்த போப் ஆண்டவருடைய பதவி அநேக ஊழியக்காரருக்கு, அநேக சபைகளுக்கு ஒரு வழியை திறக்கும் ஒரு பதவி. அதனால தேசங்களில் அமைதி உண்டாக வேண்டும் என்று குரல் கொடுப்பதோடு கூட சேவை செய்யும் அத்தனை மக்களுக்கும் வாசல்களை திறக்கும்படியாக, அவர்கள் அனைவரும் உலகத்திலே அமைதியை கொண்டு வரும்படியாக அத்தனை பேரும் செயல்பட, அத்தனை தேசத்து மக்களும் பாக்கியம் பெறும்படியாக இந்த சேவை செய்யும் மக்கள், இயேசுவின் நாமத்தில் சேவை செய்யும் மக்கள் சமாதானத்தோடும் திறந்த வாசலோடும் செயல்படும்படியாக அவர் வழி உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஆண்டவன் தர வேண்டும். நன்றி டாக்டர் பால்தனகரன் சார். எங்களோடு இணைந்து இந்த போப் பிரான்சிஸ் மறைவு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். நேயர்களே, அண்மை செய்தியாக பார்த்து 266வது போப் முதலாம் பிரான்சிஸ் தற்போது காலமாகி இருக்கிறார். அவர் குறித்ததான நினைவுகளை இயேசு அழைக்கிறார் டாக்டர் பால்தனகரன் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டார்.
போப் பிரான்சிஸ் தற்போது இருந்து இருக்கக்கூடிய சூழலில் புதிய போப் தேர்வு செய்யும் நடைமுறைகள் தற்போது தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சுவாரஸ்யமான இந்த நடைமுறை குறித்து பிரத்யேக தகவல்களுடன் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சண்முக சுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணுங்க.